பணம் கிடைச்சோடனே இந்து போயிட்டு சந்தோஷமாக மோதிரம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்க அதை போயிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு கொடுத்துட்றாங்க. மோதிரம் மாற்றிக்கிறாங்க. இந்துவும் சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு வராங்க. பொம்மி சமையலெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ இந்துவையும் கூப்பிட்டு ஆட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்ராவை ஒரு அடி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கிறாரு. அவங்க அப்பா உண்மையை சொல்லுடி, யார் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ எக்ஸாமுக்கெல்லாம் சொல்லு, உனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு சொல்லு, எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்புறம் சித்ரா அவங்க அம்மா கஷ்டப்படுறத பார்த்து பயந்துட்டு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எக்ஸாமுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணது எல்லாமே வந்துட்டு இந்து அக்கா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட திவாகர் வந்து போட்டு கொடுக்குறாரு. நான் அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா, அந்த பொண்ணு நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்துட்டா. அன்றைக்கி கருணா மேலே கேஸ் கொடுத்தாலே அந்த பொண்ணே தான் நமக்கு பணம்லாம் கொடுக்க வச்சாலே அவளே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. அவங்க வீட்டு பத்திரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. 10 லட்சம் கூட வாங்கியிருக்காங்க. அந்த கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணோன்னா ஏதாவது பண்ணால் தான் நம்ம மேலே பயம் இருக்கும், இல்லைனா இப்படி தான் ஆகிடும் அப்படி இப்படின்னு திவாகரை ஏற்றி விட உடனே கிருபா வந்துட்டு கருணாவை கூப்பிட்டு நீ உடனே போயிட்டு அவளை வந்துட்டு தூக்கிட்டு நம்ம இடத்துக்குள்ளே கொண்டு போய் வை, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. கருணாவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாங்க. இந்த போனா கிட்டே வந்து ஜெயந்தி சொல்கிறாங்க, பாத்தியா இதுக்கு தாண்டி நான் இந்த குடும்பமே வேணான்னு சொன்னேன், நீ கேட்டியா, நீ என்னமோ ஆட்டம் போட்டின்னு சொல்ல. அக்கா எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுன்னு. அப்போவும் அவங்க விடாப்படியாக இருக்காங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குமா என்னன்னு தெரியலையே, இவரை எதுக்கு அமிச்சாங்க இவங்க எல்லாம் சேர்ந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கிருபா வந்து கட்டினவுடனே போனா அமைதியாகிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கருணா நேராக மண்டபத்துக்கு போகிறாங்க. இந்து ஆடிட்டுருக்க இந்து வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு வராங்க. யார் தடுத்தும் வந்துட்டு கேட்காம இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு இழுத்துக்கிட்டு. அப்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு உன் தங்கச்சி வந்துட்டு அவங்க தூக்கிட்டு போகிறாங்கன்னா உன் தங்கச்சி ஏதோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் ரவுடிங்கெல்லாம் வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிட்டு இங்கே இந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பழைய இதுக்குள்ளே கட்டி போட்டுடுறாரு. கை கால் எல்லாம் கட்டி போட்டு வச்சிடுறாரு. நம்ம கருணா நீ அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது, நீ பண்ண தப்புனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு. நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்காக இவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு குழப்பத்தில் இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது.